பிரிட்டிஷ்காரங்க இதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் திருப்பி தரவே இல்லைங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தபோது பிரிட்டிஷ் அரசு பல நாடுகள்ல அரிய வகையான விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க தராத பொருட்களை பத்தி பார்க்கலாமா? எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. கோஹினூர் வைரம் அப்படிங்கிறது 105.6 மெட்ரிக் கேரட் வைரம், 21.6 கிராம் எடை கொண்டது. இந்த வைரம் முகலாய பேரரசிற்கு சொந்தமான ஒரு கிரீடத்துல பொருத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொல்லூர் பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வைரம் வெட்டி எடுக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா 793 கேரட் இருந்திருக்கு. இந்த வைரம் தான் உலகத்துடைய பழமையான புகழ்பெற்ற வைரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் பிரிட்டிஷ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கிலாந்து ராணியோட கிரீடத்தில் இருக்கிற கிரவுன் ஜுவல் கூட இந்தியால இருந்து எடுத்துட்டு போனதுன்னு நான் அடிச்சு சொல்வேன். திப்பு சுல்தான் மோதிரம் 1799 ஆண்டு நடந்த போர்ல பிரிட்டிஷ் அரசு கிட்ட இருந்து திப்பு சுல்தான் தோல்வி அடைஞ்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்ல இருந்து வீர வாளும் மோதிரத்தையும் பிரிட்டிஷ்காரங்க திருடிட்டாங்க. திப்பு சுல்தானுடைய வாள் இந்தியாவிடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, அவருடைய மோதிரத்தை பிரிட்டிஷ் அரசு 2014 ஆண்டு ஏலத்துல விட்டாங்க. 1.45 லட்சம் யூரோ, இன்றைய இந்தியன் ரூபாய் படி பாத்தீங்கன்னா அது 1.5 கோடிக்கு ஏலம் போச்சா அப்போவே. ஆனா 41.2 கிராம் எடை கொண்டது அந்த மோதிரம். இந்த மோதிரத்துல பாத்தீங்கன்னா ஹிந்து கடவுள் ராம் அப்படின்னு தேவநாகிரி மொழியில எழுதப்பட்டிருந்திருக்குமா. ஷாஜகானுடைய ஒயின் கப், முகலாய பேரரசர் ஷாஜகானுடைய ஒயின் கப் 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரர்களால் திருடப்பட்டுச்சு. இது 1962 ஆண்டு லண்டன்ல இருக்கக்கூடிய விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்கு. தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் பயன்படுத்திய இந்த ஒயின் கப் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய மதிப்பு இப்ப வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாதான். இன்றளவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் கப் அப்படிங்கிறதுக்கான மதிப்பு மர்மமாக தான் இருந்து வருது. அமராவதி மார்பிள், இந்தியாவில் பிரபலமான அமராவதி மார்பிள் சிற்பங்களை 1859களில் பிரிட்டிஷ் அரசு தற்போதைய சென்னை வழியாக கடத்திட்டு போயிட்டாங்க. இது யாருக்குமே தெரியாம மியூசியத்துடைய பேஸ்மெண்ட்லேயே 30 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. 70 மார்பிள் கற்கள் திருடப்பட்ட நிலையில அது எல்லாமே இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்துல இருந்து வருது. இந்த படைப்பு படைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.